சார் மற்றும் லோகேஷ் கனகராஜன் கூட்டணியில் கூலி திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. ரசிகர்கள் உற்சாகத்தில் பிரகாசித்து வருகின்றனர். இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரையரங்களில் வெளியாகும். மேலும் இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய தமிழ் படங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூலி திரைப்படம் ஒரு மைல்கல் படமாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ஆனால் இந்திய சினிமாவை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் கூலி திரைப்படம் அதன் வெளியீட்டிற்கு முன்பே மைல் கற்களை எட்டியுள்ளது. ஆம், நீங்கள் படித்தது சரிதான். சமீபத்திய அறிக்கையின்படி இந்த படம் அதன் வெளிநாட்டு உரிமைகளை ரூபாய் 68 கோடிக்கு விற்று சாதனை படைத்துள்ளது. பிங்க் வில்லாவின் அறிக்கையின்படி படத்தின் சர்வதேச திரையரங்க உரிமைகளை ஐங்கரன் இன்டர்நேஷனல் மிகப்பெரிய தொகையான ரூபாய் 68 கோடிக்கு கைப்பற்றியுள்ளது. இந்த ஒப்பந்தம் தமிழ் சினிமா வரலாற்றில் இரண்டாவது மிக உயர்ந்த வெளிநாட்டு கையகப்படுத்தலாகும். வார் 2 படத்துடனான பாக்ஸ் ஆபீஸ் மோதலுக்காக இல்லாவிட்டால் கூலி இன்னும் அதிக விலைக்கு விற்பனையாகியிருக்கலாம் என்று ஒரு வர்த்தக வட்டாரம் தெரிவித்தது. ஆனால் அப்படி இருந்தும் இந்த எண்ணிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது. வெளிநாட்டு ஒப்பந்தம் ஏற்கனவே ரஜினிகாந்த் சாரின் மிகப்பெரிய சர்வதேச திரையரங்கு விற்பனையாக மாறியுள்ளது. இது அவரது முந்தைய பிளாக் பஸ்டர் படமான ஜெயிலர் மற்றும் 2.0 ஆகியவற்றை முந்தியுள்ளது. கூலியின் அனைத்து நட்சத்திர குழுவும் இன்னும் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினிகாந்த் சாரை தவிர இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா மற்றும் அமீர்கான் போன்ற சக்தி வாய்ந்த நடிகர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது படத்தின் பேன் இந்திய ஈர்ப்பை மேலும் பெருக்கிறது. கைதி மற்றும் விக்ரம் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள கூலி தீவிரமான கதை சொல்லலுடன் வெகுஜன ஈர்ப்பையும் கலக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.